வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராவர்ப்ஸ் 21வது அதிகாரம். அதில் 1லேருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராவர்ப்ஸ் 21 verses 1 to 6. ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது சாலோமன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நேற்று பார்த்ததாக்கி ஒரு ஸ்டெப்பாக சொல்லி சாலோமன் என்ன எம்ஃபசைஸ் பண்ணுறாருன்னா, ஹவு காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி. ஆண்டவர் எல்லாத்தையும் எப்படி அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காருன்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? ராஜாங்களே அவர் கைக்குள்ளே வச்சுருக்காருன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியில் எப்படி சொல்லி முடிக்கிறாருன்னா, ஒரு எம்டி ரிலீஜியஸ் ஆக்ட்ஸ், அதாவது நம்ம விசுவாசத்துக்காக நம்ம ஒரு இதயம் இல்லாமல் சும்மா செய்யணுன்றதுக்காக செய்கிற அந்த செயல்களுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. நம்ம ஏன் எப்படி அர்த்தம் இல்லைன்னா, நம்ம இதயம் கொஞ்சம் பெருமையோட அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏமாத்துற அந்த எண்ணத்தோடு இருந்தால் நம்ம செய்கிற அந்த செயல்களுக்கு ஒரு அர்த்தமே இல்லைன்னா சாலமன் சொல்லி முடிக்கிறார். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verses 1 and 2. ஸோ ப்ராவர்ப்ஸ் 21வது அதிகாரம், அதில் 1-2வது வசனத்தை பார்க்க போகிறோம். ஸோ the king's heart is in the hand of the Lord, as the rivers of water he turneth it whithersoever he will. Every way of a man is right in his own eyes, but the Lord pondereth the hearts. இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். The king's heart is in the hands of the Lord, as the rivers of water he turneth it whithersoever he will. Every way of a man is right in his own eyes, but the Lord pondereth the hearts. So again நம்ம இதிலேருந்து எடுக்க போகிற டேக்அவே அகெயின் சிம்பிளாக காட்ஸ் ப்ராவிடன்ஸ், அதாவது ஆண்டவரோட பாதுகாப்பு. ஹவு ஆண்டவர் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் எப்படி அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அதனால் நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் சாலமன். ஸோ டேக்அவே என்னென்னா, காட் ரூல்ஸ் ஓவர் எவ்ரி திங். காட் இஸ், ஆண்டவர் எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அதுவும் யார், அதையும் மீறி த பவர்ஃபுல் பீப்புள், அதாவது யார், ராஜாக்கள். அதாவது ராஜாக்கள்னால் நம்ம பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்சியும் அவர் கையில் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அதனால் நம்மளுக்கு பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சாலமன் சொல்கிறார். இதுலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு பெரிய ஆறு எடுத்துக்கோங்க, ரிவர். ஒரு ரிவர் டைம் ஆக என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்க ரிவர் அப்படியே அதோட அந்த டைடல் டைரெக்ஷனால், அதாவது அந்த நதியோட டைரெக்ஷனால் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக போகிறது ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்காது. டைம் ஆக அதாவது வருஷங்கள் ஆக என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்க ரிவர் இப்படி திரும்பி 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 அந்த மாதிரி அந்த அலைகளோட அந்த ஃபோர்ஸ்னால், அந்த தண்ணியோட ஃபோர்ஸ்னால் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்க நதி எப்படி ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி திரும்பி திரும்பி டைம் ஆக ஃபுல்லாக. ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா, பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய நதிங்க எப்படி இருக்குன்னா, நிறைய நதிங்க இந்த மாதிரி திரும்பி திரும்பி தான் இருக்கும். அது ஏன்? பிகாஸ் அதுதான் அதோட நேச்சுரல் ஆர்டர், அந்த நேச்சுரல் ஃபிசிக்ஸ் லாஸில் அதுதான் அந்த நதியோட ஒரு டெஸ்டினி மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த நதி கவலைப்படுமா? அந்த நதிக்கு எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக போனால் தான் ஈஸியாக இருக்கும். 1 கிலோமீட்ரு ஸ்ட்ரெயிட்டாக போகிறது ஈஸியாக இருக்குமா, இல்லைன்னா சுற்றி போகிறது ஈஸியாக இருக்கும். பட் அந்த நதி ஸ்டில் இஸ் கோயிங் டு கீப் ஆன் மூவிங். அந்த நதி சுற்றி போகிறோமே, அதனால் என்ன நடக்காது, அந்த நதி நிற்காது, பாதி வழியில் நிற்காது. சுற்றி போனாலும் நதி எனக்கு கவலையே இல்லாமல் அது அப்படியே அந்த ஃபோர்ஸோடு போயிட்டுருக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்னவா இருக்கும், நிறைய ட்விஸ்ட்டு வரலாம், நிறைய டேர்ன் வரலாம், நம்ம எதிர்பார்க்காததாக இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கவலையே இல்லாமல் அந்த நதி திரும்பினாலும் ஓகே, அதுக்கேற்ற மாதிரி போகிற மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், போயிட்டே இருக்கணும். அந்த வாட்டர் போகிற மாதிரி காமாக போயிட்டுருக்க மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், போயிட்டே இருக்கணும். பிகாஸ் we should keep our trust in God. ஏன்? நம்ம ஆண்டவர் மேலே அந்த நம்பிக்கையை வச்சுருக்கணும். பிகாஸ் நம்மளை உருவாக்கின ஆண்டவர், இந்த பூமியை உருவாக்கின ஆண்டவர், இந்த பூமி, இந்த சோலார் சிஸ்டம், இந்த யூனிவர்ஸையும் உருவாக்கின ஆண்டவர் எல்லாருமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கிறாரு. நம்மளுக்கு மேலே இருக்கவங்களும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கார், நம்மளுக்கு கீழே இருக்கவங்களும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கார். ஸோ அதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும், we should stop worrying about it. நம்ம அதை பற்றி ரொம்ப கவலைப்படக்கூடாது. அது முதல்ல. ரெண்டாவது என்னென்னா, நம்ம நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, இப்போ அந்த நதி ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தா யாருக்கு தெரியும், என்ன தெரியும், ஏதோ ஆயிருக்கலாம். அதே மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இந்த வழியாக போயிருந்தால் நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும், இதான் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். நான் இந்த வேலைக்கு போயிருந்தால் எனக்கு பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஆனால் நம்மளையும் மீறி நிறைய தெரிஞ்சு ஞானம் உள்ள ஆண்டவர், இன்ஃபினிட்லி நாலேஜபிள் காட் நோஸ் would have known that, இல்லை இவன் இந்த பாதையில் போயிருந்தால் இவன் இந்த மாதிரி வழி மாறி இருப்பான், இந்த மாதிரி தவறு செஞ்சுருப்பான், இல்லை இங்கே இப்படி கஷ்டப்பட்டிருப்பான், அதனால தான் இப்படி. நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும்,
நம்ம கண்ணுக்கு நம்ம இமேஜின் பண்ண எல்லாம் நன்மைகள்லாம் தெரியும் இந்த பாதையில் போனால். ஆனால் ஆண்டவருக்கு தான் ஆக்சுவலாக தெரியும், இல்லை இவன் இந்த பாதையில் போயிருந்தால் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான், என் பிள்ளை கஷ்டப்பட்டிருப்பான், அதனால தான் நான் இவனை இப்படி அனுப்புகிறேன். இப்போ அவனுக்கு புரியாதானா அப்புறமா தெரியும். ஸோ இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, என் ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர். ஆனால் அப்போ ஸ்கூல் போகும்போது யாருக்குமே இந்த டீச்சர் வந்து லைக் ஒரு வில்லனாக தான் பார்ப்பாங்க எல்லாருமே. ஏன்னா மிச்சம் எல்லா டீச்சரும் கொஞ்சம் லீனியண்ட்டாக அவ்வளோவா திட்டாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு டீச்சர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே எப்படி இருக்கும், அவங்க ஐயோ ரொம்ப பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்தோடனே தான் லைக் காலேஜ் வந்தோடனே தான் எனக்கு புரிஞ்சுது, இல்லை அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தது யார் நல்லதுக்கு, ஏன் நல்லதுக்காக தான். ஆனால் அப்போ எனக்கு புரியல அவங்க ஏன் அப்படி இருந்தாங்க, ஏன் இப்படி இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எந்த பாதையில் போகிறோமோ, நம்ம குறிப்பிட்ட பாதையில் வந்து நம்ம கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சாலும் ஆண்டவருக்கு தெரியும் எந்த பாதை நம்மளுக்கு அவர் சித்தம் வச்சுருக்கா நல்ல சுகமான பாதைன்னு. அந்த பாதையே அவர் நம்மளை கண்டிப்பாக நடத்துறதுக்கு நம்ம என்ன பண்ண, ஃபஸ்ட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்கள் சித்தையில் நடக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தையும் பலத்தை கொடுங்க. ஸோ அந்த அவர் சித்தமுள்ள பாதையில் நம்ம நடக்கும் போது நம்ம எப்படி இருக்கலாம், தைரியமாக கவலையே இல்லாமல் நடக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.